பொதுவாகவே கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் டீச்சர், கவர்மெண்ட் டாக்டர் அவங்களாம் செட்டில்டு அப்படி தான் பேசுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஸோ அந்த டாக்டர்லாம் செட்டில்டு இருப்பா. கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிறது முழுக்க நான் என்ன பொறுத்த என்ன சொல்லுவேன், கவர்மெண்ட் டாக்டர் இப்போதைக்கு சேவையை நோக்கி தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது 50,000 1,00,000, அவங்க செய்கிற வேலை 3 லட்சத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா நம்ம நினைக்கலாம் கவர்மெண்ட் டாக்டர்னா அப்படி கிடையாது, இப்படி அதெல்லாம் இல்லைங்க. ஒரு பேஷண்ட் நான் அப்படி பார்த்துக்கிறேங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா டக்குன்னு ஒரு பாட்டி வந்துருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டுங்க. சார் ரவுண்ட்ஸ் வரப்போ நான் பார்த்துட்டு, பாட்டி எங்கே பிளட் டெஸ்ட் எடுத்து சொன்னோன்னே எட்டு இல்லையா எங்கன்னு நான் ஒரு கொஞ்சம் ஹார்ஷாக கத்துனேன் கோவப்படல. பாட்டி எங்கே பிளட் டெஸ்ட், எங்கே ரத்த டெஸ்ட் எடுத்து சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் இன்னும் போலியா அப்படின்னு, எங்கே அட்டெண்டருங்க அப்படின்னு கேட்டேன். அட்டெண்டர்லாம் யாரும் இல்லை சாமி. எனக்கு அப்படியே டக்குன்னு ஒரு சைடு நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சாப்பிட்டீங்க பாட்டி அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா சாப்பிட்லையா இன்னும் ரத்த டெஸ்ட்டே எடுக்க கொடுங்க அப்படின்னு அந்த பிளட் டெஸ்ட்டை நான் வாங்கிட்டு நான் போயிட்டு பிளட் டெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி இப்போ நான் யார், கவர்மெண்ட் டாக்டர் தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் கவர்மெண்ட் டாக்டர் தான். கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க.